இந்தியாவோட இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதோட மிக முக்கியமான காம்பனன்ட்ஸை பார்த்தோன்னா இந்த ரேடார் நெட்வொர்க்கை சொல்லலாம். இப்போ சமீபத்தில் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி IADWSன்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டமை இந்த இடத்துல சோதிச்சிருந்தாங்க. இதில் ரெண்டு முக்கியமான இலக்கை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஒன்று, குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷனலுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளோட VLRR ரேடார் சிஸ்டம், அதாவது வெரி லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார் சிஸ்டமை நம்ம அஃபிஷியலாக இந்தியாவோட படைகளில் சேர்த்துன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்தியாவோட சதர்ன் கமாண்டில் ஏகப்பட்ட ரேடார் நெட்வொர்க்ஸ் ஆனது இருக்கு. இந்த வெரி லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார்ஸை சதர்ன் இந்தியாவில் செயல்படுத்த போறதாகவும் ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில ஆக்கப்பூர்வமான தகவல்களையும், குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட்ஸை பற்றியும், ஏன்னா சதர்ன் இந்தியான்றது ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் ரீதியாக பார்த்தோன்னா தமிழ்நாடுன்றது அதிக மலைப்பகுதிகள் இல்லாத ஒரு இடம். வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் இந்த மலைகளானது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த ஒட்டுமொத்த அரபிக் கடலோட அந்த பகுதிகளும் இந்த பிளைண்ட் ஸ்பாட் கேட்டகரியில் வரும். ஸோ இது எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலான்றதை பற்றியும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியாவோட இன்டகிரேட்டட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரெண்டு ஃபேஸ் ஆனது இருக்கு. ஒன்று நார்மல் ஏர் டிஃபென்ஸ் ஜோன், இன்னொன்று இன்டகிரேட்டட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்தியாவோட இன்டகிரேட்டட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக எதிரிகளோட ஏவுகணைகள் கிட்ட இருந்து இந்தியாவை பாதுகாக்க போற ஒரு முக்கியமான அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ இந்த இன்டகிரேட்டட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு கீழே பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் VSHORDS வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், QRADSன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வந்து குயிக் ரியாக்ஷன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான கேட்டகரியில் இருந்துட்டு இருக்கு. இதில் ஒவ்வொன்றுலையும் நம்ம கிட்ட அதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆனதும் இருக்கு. ஆனால் இதை ஷார்ட்டஸ்ட் 3 டேர்ம்ல பிரிக்கணும்னா ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச், பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது மூணும் நார்மல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கீழே வரும். இந்த BMDன்னு சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா உருவாகும். இப்போ இது கேட்டகரி வைஸ் பிரிச்சு பார்க்குறப்போ இந்த கிரவுண்ட் லேயர்ல இருக்கக்கூடியதான் இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் குவிக் ரியாக்ஷன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல பாகிஸ்தானோட ட்ரோன்களை நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்கும், பாகிஸ்தான் கிட்ட இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் இந்த லாஸ்ட் லேயர் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் நம்ம இந்த இடத்துல சோதிச்சு பார்த்திருந்தோம். அப்ப இந்தியா இப்போ சமீபத்தில் சோதனை செஞ்சதா சொல்லக்கூடிய இந்த IADWS இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் எதை மென்ஷன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சொன்னல, ஆகாஷ், குயிக் ரியாக்ஷன் சிஸ்டம், இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த மேன்பேட் சிஸ்டம், இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே கமாண்ட் யூனிட்டுக்கு கீழே செயல்படுத்துற மாதிரி இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், இல்லை இதோட சிஸ்டமேட்டிக்கல் ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு ரேடார் ஃபைண்ட் பண்ணக்கூடிய டார்கெட்டை இன்னொரு ரேடாருக்கு இந்த இடத்துல டிரான்ஸ்மிட் பண்ணி அதோட ஃபயர் கண்ட்ரோல் ரேடாரை ஆப்ரேட் பண்ண வைக்கிறது மூலயமா என்ன விதமான பிளாட்ஃபார்மை வேணா யூஸ் பண்ணி, ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டட் மிஷின் கன்ஸை வச்சு நம்மளால ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். லேசர் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை பயன்படுத்தி சில க்ரூஸ் மிசைல்ஸையும் சில ட்ரோன்ஸையும் நம்மளால வேட்டையாட முடியும். பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தி லோ ஃப்ளையிங் ஆல்டிடியூட்ல வரக்கூடிய எதை வேணாலும் நம்மளால சுட்டு வீழ்த்த முடியும். மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தி நம்மளால ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஏவுகணைகள் வரைக்கும் சுட்டு வீழ்த்த முடியும். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி ஒரே இன்டகிரேட்டட் சிஸ்டமுக்கு கீழே கொண்டு வரதான் இந்த IADWSன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இது தனியாக ஒரு மிசைல் காம்போனன்ட் இல்லை ஒரு மிசைல் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் இல்ல அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு பெயர் தான் இந்த IADWSன்னு சொல்லக்கூடியது. இப்போ மெயினான அந்த ஒரு விஷயம், இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை பத்தி பேசியிருந்தோம்ல, அதுக்கும் இன்னைக்கு நம்ம இந்த இந்தியா டெஸ்ட் பண்ணதா சொல்லக்கூடிய இந்த IADWSக்கும் முக்கியமான ஒரு தொடர்பானது இருக்கு. இப்போ இந்தியாவோட லாங் ரேஞ்ச் ரேடார் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்வாட்ஃபிஷ், இஸ்ரேலோட கிரீன் பாயிண்ட் ரேடார், இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் இதை நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி நம்ம கிட்ட நிறைய ரேடார் இருக்கு, ராஜேந்திர ரேடார், இந்த மாதிரி நிறைய ரேடார்ஸ் இருக்கு. அதோட ரேஞ்ச்ன்றது வர குறையும். S400 ஒரு ரேடார்ன்றது ஒரு 600 கிலோமீட்டர் வரைக்கும். இப்போ இந்த ரேடார்களை நம்மளால எல்லா இடத்துலையுமே பிளேஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா எல்லா ரேடார்ஸுமே இந்த டைரக்டா இந்த நேர்கோட்டில் பயணிக்கிறதுனால இது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்கு அப்புறம் லோயர் லெவலில் பூமியோட மட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணும். நீங்கள் வந்து இந்த க்ரூஸ் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணுறப்பலாம் ஒன்று அது அதிக ஆல்டிடியூட்ல இருக்கிறத டிஃபெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர்லேயே. அப்படி இல்லையா பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் 5 கிலோமீட்டர் தொலைவில் மேக்ஸிமம் ஒரு 16 கிலோமீட்டர்கள் தொலைவுகளில் தான் இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி தான்
அது இதை விட அதிக தூரத்தில் வரப்ப நியூட்ரலைஸ் பண்ணும். இதுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னா இந்த பூமியோட அந்த கர்வேச்சர். இதனால நேச்சுரலாகவே பிளைண்ட் ஸ்பாட்ன்றது கிரியேட் ஆகும். ஆனால் இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்றது ரொம்பவும் அஃபெக்ட் ஆகும். இப்போ சதர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏகப்பட்ட ரேடார் நெட்வொர்க்ஸ் ஆனது இருக்கு. அதே மாதிரி இன்டெகிரேட்டட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதோட பப்ளிக் டீடைல்ஸ்ன்றது வெளியில கிடைக்கல. இப்போ சதர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 பக்கமும் கடலால சூழப்பட்ட பகுதி. இந்த பக்கம் மேற்கு கரையை எடுத்து பார்த்தீங்கன்னா அரபி பெருங்கடல், கிழக்கு கரையை எடுத்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, இது எல்லாம் சேர்ற கன்னியாகுமரி அந்த ஜோன் எடுத்து பார்த்தோன்னா இந்திய பெருங்கடல். இது எல்லாத்துலேயுமே ரேடாரோட லாஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். சி லெவல் லாசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இந்த ரேடார் அலைகள் தண்ணீர்ல பிரதிபலிக்கும். இது தண்ணீர்ல இருந்து பிரதிபலிச்சு நம்ம அதை திரும்ப எடுத்து ப்ராசஸ் பண்றப்போ இதுல ஏகப்பட்ட சிக்னல் லாசஸ் ஆனது கிடைக்கும். உண்மையான ஒரு ஆப்ஜெக்டை ஃபைண்ட் பண்ணக்கூடியதுல நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆனது கிடைக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த ரேடார் நெட்வொர்க்ஸ் இந்த லைட் ஹவுஸ் மேல செட் பண்ணிருக்கக்கூடிய வெதர் ரேடாரை பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல தான் செட் பண்ணிருப்பாங்க. இதுவே கமர்ஷியலுக்கு நார்மலா இருக்கக்கூடிய வெதர் ரேடார்ஸ்க்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா மிலிட்டரி கிரேட் ரேடார்ஸ்க்கு இதை விட பிரச்சனை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்வித், கே பேண்ட்வித்தா இருக்கட்டும், எல் பேண்ட்வித்தா இருக்கட்டும், எஸ் பேண்ட் முதற்கொண்டு இது எல்லாமே அதிகப்படியான ஃப்ரீக்வன்சியில் நம்ம உள்ள அனுப்ப வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். இப்போ அந்த கடற்கரைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த அளவுக்கு இருக்குன்னா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த 4 மாநிலங்கள் அடங்கிய இந்த சதர்ன் கமாண்ட்ன்றது மலைகள்னால ஏகப்பட்ட பிரச்சனையானது உருவாகி இருக்கு. இப்போ ஆந்திரா தனி ஒரு ஜோனுக்குள்ள வந்துடும். இப்போ நம்ம அதை பத்தி பெருசா பேசினாலும் மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 மாநிலங்களை பத்தி பெருசா பேசி ஆகணும். ஃபார் ரெப்ரசன்டேஷன் இப்போ நான் ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்றேன். இது வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அது சம்பந்தப்பட்ட சில புகைப்படங்கள். இதில் நீங்க தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மலைகள் இல்லாத ஒரு பகுதியா இருக்கும். அதாவது மற்ற இடங்கள் கூட கம்பேர் பண்றப்போ ஒரு தாழ்வான பகுதியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். மற்ற மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய பகுதி, தமிழ்நாடு ஒட்டிய கேரளா எல்லையில இந்த மலைத்தொடர்கள் அதிகம். இதோட ஹையஸ்ட் எலவேஷன் பாயிண்ட்ன்றது சில இடங்கள்ல 2200 மீட்டர்களை தாண்டி ஆல்மோஸ்ட் 2500 மீட்டர் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பகுதிகளானது இருக்கு. இது நேச்சுரலாவே ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கேரளாவில் கிரியேட் பண்ணும். இப்போ தமிழ்நாடுல ஏகப்பட்ட இடங்கள்ல ரேடார் ஜோன்ஸ் ஆனது இருக்கு. தாம்பரம்ல ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், தஞ்சாவூர்ல சுகோய்த்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர்ல, ஐஎன்எஸ் பருந்து ராமேஸ்வரம், ஐஎன்எஸ் ராஜாலி அரக்கோணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆனது இருக்கு. பேரலா கேரளாவில் பார்த்தோன்னா கொச்சி நேவல் பேஸ், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கர்வார் நேவல் பேஸ் ஆனது இருக்கு. அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல போர்ட் பிளேயர்ல ஒரு முக்கியமான பேஸ் இருக்கு. இது எல்லாமே ஓவர்லாப்பிங் ரேடார்ஸ் தான். இந்த எல்லா இடங்கள்லையும் லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்கதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் போன வீடியோலேயே சில இஷ்யூஸ் ஆனது வந்துச்சு. நம்மளால எல்லா இடங்களையும் மென்ஷன் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடியே ஒரு லிஸ்ட் ஆனது இருக்கு. ஆனால் அதை நம்ம மென்ஷன் பண்றப்போ இந்த வீடியோக்கு சில பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால பப்ளிக்லி நோன் பிளாட்ஃபார்ம்ஸை மட்டும்தான் இன்னும் இதில் மென்ஷன் பண்ணாமல் ஒரு 6 லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இங்கே ஷேர் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால அதை நான் கமெண்ட்ஸில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பப்ளிக் ஃபாரமில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணுறப்போ அதுக்கு மோஸ்ட்டாக எந்த இஷ்யூ வராது. இது எல்லாமே ஓவர்லாப்பிங் ரேடார் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போது கேரளாவில் இருக்கிறது பிளைண்ட் ஸ்பாட்டாக வருன்றப்போ அங்கேயும் 2 இடங்கள்ல விழுஞ்சம்பூர் பக்கத்தில் ஒரு ரேடார் ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூணாறுலேயும் ஒரு ரேடார் சைட்டானது இருக்கு. கொச்சி, கண்ணூர்னு சொல்லிட்டு இன்னும் சில இடங்கள்ல இந்த ஓவர்லாப்பிங் ரேடார்ஸை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பிளைண்ட் ஸ்பாட்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ரேடார்ல இந்த ஓவர்லாப்பிங் ரேடார்ஸை வச்சு ஓரளவுக்கு கவர் பண்ணாலும் இதுக்கு பின்னாடி பல சிக்கல்களானது இருக்கு. நிறைய டைம் நம்ம சென்னை துறைமுகத்துக்கும் சரி, கொச்சி துறைமுகத்துக்கும் சரி அடிக்கடி இந்திய போர்க்கப்பல்கள் வந்துச்சுன்ற மாதிரி செய்திகளை தமிழ் ஊடகங்கள்ல இந்த செய்தித்தாள்கள்ல நிறைய நீங்க வாசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வெளியில வரப்போ நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தெரியும். இப்போ சதர்ன் கமாண்ட், இந்த சதர்ன் போஸ்ட்ன்றது இந்தியாவோட டிஃபென்ஸுக்கு, குறிப்பா சொன்னா இந்த மேரிடைம் பேட்ரோல் அண்ட் மேரிடைம் டிஃபென்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹிமாலயாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே ஏகப்பட்ட அட்வான்டேஜ் ஆனது இருக்கு. ஏன்னா நம்மளோட ஹையஸ்ட் எலிவேஷன் ரேடார்ஸ் எல்லாமே உயரமான பகுதிகளில் நம்ம பொருத்தி வச்சிருப்போம். அதனால அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய கவரேஜ்ன்றது நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தென் மாநிலங்களில் இது ஒரு பிரச்சனையாகவே இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு. இதை நம்ம இப்போ ஓவர் கம் பண்ணணும். இந்த IADWS கான்செப்ட்ன்றதும் சதர்ன் இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் ஜோனை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மட்டும் டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பார்டர் கிடையாது. நாளைக்கு ஒரு போர் சூழலானது வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு 4 திசைகளிலுமே பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பெரிய கடல் எல்லை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜா மாறுமோ அதே அளவுக்கு அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்ன்றது அதிகம். ஸோ முக்கியமான ஒரு இடத்தை இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம்? ஏன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணனா நமக்கு பேட்ரோல் ஷிப்ஸ்ன்றது மோஸ்டா தேவைப்படுது. ரேடார் ஷிப்ஸ் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஆனா இதுக்குன்னே த்ரூ மாதிரியான சில உளவு கப்பல்களும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா த்ரூன்னு சொல்லக்கூடியது இதுக்காகவே ஸ்பெஷலைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல். இதனால சில 1000 கிலோமீட்டர்களுக்கு அதனால டார்கெட்டை ட்ராக் பண்ண முடியும். ஆனா அந்த கேட்டகரியில நம்ம கிட்ட ஒரு கப்பல் மட்டும்தான் இருக்கு. போர்க்கப்பல்களை பொறுத்த வரைக்கும் அதோட ரேஞ்ச்
ஏவேக்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதனால சில கிலோமீட்டர்கள் இன்னும் அதிகமாக பண்ண முடியும். நம்ம கிட்ட இப்போ அஃபிஷியலி பார்த்தோன்னா ஒரு 6 ஏவேக்ஸ் வரைக்கும் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட விமானப்படையோட தேவைன்றது மினிமம் 13 14 ஏவேக்ஸ் விமானங்களாவது தேவை. ஏன்னா அந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்ன்றது இந்தியா முழுக்க இருக்கு. ஏன்னா இந்தியான்றது ஒரு சமபரப்பான நிலம் கிடையாது. ஏகப்பட்ட மலைகள், ஏகப்பட்ட பள்ளத்தாக்குகள், சமவெளிகள், காடுகள், இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு பகுதியா இருக்கு. இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நமக்கு இன்னமும் பாதிக்கும் அதிகமான தேவை இருக்கு. அது போர் விமானங்களா இருந்தாலும் சரி, இல்ல போர் கப்பல்களா இருந்தாலும் சரி. நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா சைனா பார்டர்னு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றப்போ, அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணாலுமே நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த சதர்ன் கமிட்டி நம்ம சேர்த்து பார்க்கணும். கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு தேவையான இந்த டிஃபென்ஸ் உருவாக்கணும்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த IIDWSன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு இன்னும் சில நாட்களானது தேவைப்படும். நம்மளோட இப்போ பிரைமரி ஃபோக்கஸ்ன்றது நார்த்தன் பார்டர்ஸ்ல இருக்கிறதுனால சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் பெருசா இது வரைக்கும் கவனம் பெறாமலே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா வெளியில தெரிஞ்சாலும் ஃபியூச்சர்ல நம்ம இதில் நிறைய அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். இது நமக்கே இந்த அளவுக்கு தெரியுதுன்னா ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்மளோட ஆர்மிக்கு நம்ம இன்னும் செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது இந்த ஏர்லி வார்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல மட்டும் நான் சொல்றது, இன்னும் அஃபென்சிவ் வெப்பன்ஸ் எல்லாம் அது ஒரு தனி கேட்டகரியில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் உங்கள் எல்லாருக்கே